நாம் ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து நாம் தியானிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம். ஆதியாகமம் 28:13வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இது வானத்தை பூமியை படைத்த தேவனுடைய வசனம். இந்த வசனத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையை இந்த செய்தி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிற பிள்ளைகளோடு பேசுகிறாங்க. கர்த்தாவே சோதரம், இந்த செய்தி வேலையை ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவர் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். போதிக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு எல்லா மகிமையை செலுத்துகிறோம். இயேசு நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 28:13. ஸ்தோத்திரம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். யாக்கோபு என்கிற ஒரு தெய்வ மனிதன், அவன் சகோதரன் ஏசாவை ஏமாற்றி அவன் அப்பாட்ட இருந்து அந்த ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு, ஸ்தோத்திரம், குடும்பத்தில் ஒரு பிரச்சனை உருவாயிருச்சு. அந்த ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் 2 பேருக்கும் அவன் குடும்பத்தில் பிரச்சனை உருவானதுனால அவங்க அம்மா, நீ எங்களோட அண்ணன் வீட்டுக்கு நீ போன்னு சொல்லி அனுப்பி வைக்கும்போது, இந்த பாதையில் அவன் இருட்டு நேரத்தில் ஒரு இடத்துல ஒரு பெரிய கல்லை எடுத்து தலைக்கு கீழே தலைவாணை மாதிரி வைத்து கொண்டு தூங்குறான். அல்லேலூயா. யாக்கோபு, இந்த யாக்கோபுக்கு இந்த தரிசனத்துக்கு முன்ன கடவுளுடைய தொடர்பு கிடையாது. அல்லேலூயா. கடவுளை அவன் பார்த்தது இல்லை. ஸ்தோத்திரம். பேசும்பொழுதெல்லாம் அப்பாவுடைய கடவுள். ஆமென். அப்போ ஈசாக்கு கேட்குறா, இந்த இவ்வளவு சீக்கிரமாக இந்த ஒரு சமைச்சிட்டு வந்துட்டே ஒரு ருசி உள்ளது, உம்முடைய தேவன் எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பேசுகிறதெல்லாம் அப்பாவுடைய தேவன் அப்படின்னு சொல்லி பேசி பழகி வந்த இந்த யாக்கோபு, அல்லேலூயா, வாலிப காலத்தில் அந்த இருட்டு நேரத்தில் ஒரு இடத்துல தூங்கும் பொழுது சோத்திர அவனை ஒரு பெரிய சொப்பனத்தை காண்கிறான். சொப்பனத்தில் வானத்துக்கு பூமிக்கும் ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதுமாய் காணப்படுகிறார்கள். மேலே ஆமென், மேலே கர்த்தர் நின்று அவனோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தும் பொழுது, ஸ்தோத்திரா, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர். தன்னை எப்படி யாக்கோபுட்ட கடவுள் வெளிப்படுத்துகிறார்? முதல் தரிசனம். ஆண்டவர் தன்னை, நான் ராமேஸ்வரத்தின் தேவன், நான் மதுரையிலிருந்து வர்றேன் அப்படின்னு கடவுள் சொல்லாம தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர். நான் யார் என்கிறதை கடவுள் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். உங்க அப்பா கும்பிடுற தெய்வம் நான் தான். அவன் உங்க அப்பாவுடைய அப்பா ஆபிரகாம், அவரு கும்பிட்டதும் நான் தான், என்னையத்தான் கும்பிட்டாங்க. நான் உன் தகப்பன் ஆபிரகாம் ஈசாக்குடைய தேவன். அல்லேலூயா. சோத்திரா. தன்னை ஆண்டவர் முதலாவது அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரொம்ப உபவாசம் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உண்மையாக வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து அப்படி நம்ம ஆண்டவரை பார்க்கறதுக்காக அப்படி முயற்சி செய்வோம். ஆமென். மோர்சி லாசரு சொல்றாரு, 3 வருஷம் ஜெபம் பண்ணாரா. யாரை பார்க்க? இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியலையா? ஆனால் சத்தம் மட்டும் கேட்குதான், நான் உன்னோடு இருக்கிறேன்.
அல்லேலூயா. இப்படி எத்தனையோ பரிசுத்தவான்கள் இப்படி 3 வருஷம் ஜெபம் பண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு தெய்வத்தை ஆண்டவர் இந்த சகோதரனை ஏமாத்திட்டு போற இந்த யாக்கோபு, அல்லேலூயா, அவனுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டு தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? உன் தகப்பன் ஆபிரகாம், ஈசாக்கு அவர்களுடைய தேவன் நான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. தன்னை யாரென்று கடவுள் வெளிப்படுத்தி தன்னை அடையாளத்தை ஆண்டவர் அந்த யாக்கோபிடத்தில் சொல்லி, ஸ்தோத்ரா, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன். இன்னைக்கு நாம் எப்படிலாம் தியானிக்க போறோம்னா, நான் உனக்கு என்னென்னலாம் செய்வேன், ஆமென், எப்படி உன்னை நடத்துவேன், எப்படி நான் கடைசி வரை உன்னோடு இருந்து உன்னை வாழ வைப்பேன் அப்படின்னுங்கிற கடவுள் அவனுக்கு என்னென்னலாம் சொன்னாருங்கிற வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அவனுக்கு கடவுளை குறித்து ஒரு ஸ்தோத்திரம் முதலும் தெரியாது, முடிவும் தெரியாது. ஏனென்றால் அவன் ஒரு கடவுளுக்குள்ளே ஒரு புதிதான ஒரு மனிதன். அல்லேலூயா. ஆனா ஒரு பெரிய தேவனுடைய மகன் தான். ஆனா கர்த்தரை அறிகிற அறிவிலே ஒரு புதிதான ஒரு மனிதன். ஆண்டவர் தன்னை யாக்கோவுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார்? சோதரா, நான் உன் தகப்பன் ஆபிரகாம் ஈசாக்குடைய தேவன், நான் கர்த்தர், என்னுடைய பெயர் கர்த்தர் அப்படி சொல்லி, நீ படுத்திருக்கிற பூமியை, அல்லேலூயா, சோதரா, அவன் நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். கல்யாணமே முடியல யாக்கோவுக்கு, ஆனா உனக்கும் தருவேன், உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஒரு தெய்வம் என்கிறத நீங்க இந்த செய்தியில இருந்து நீங்க புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. உன்னை ஆண்டவர் அவன் கரம் பிடிச்சு நடத்துவார் என்றால், அவரை துவக்கத்தில் நீ அறிஞ்சது மாதிரியாவே நீ அப்படியே தொடர்ந்து அவருக்கு பிரியமா நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய் என்றால், அல்லேலூயா, அவர் உன்னோடு கூடவே இருப்பார். உன்னை ஆண்டவர் பூமியில நடத்துவார், மரணம் வர உன்னை நடத்துவார். அல்லேலூயா. மரணம் வர உன்னை கடைசி வர ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. அந்த பூமி தான் இஸ்ரேல் தேசம். அல்லேலூயா. கானான் தேசம். ஆமென். இஸ்ரேல் தேசம். அவன் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 14 வசனத்தை வாசிங்க. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த யாக்கோப ஆண்டவர் தன்னை யார் என்று சொல்லிட்டு, தன் யார் என்று ஆண்டவர் வெளிப்படுத்திட்டு, அவன் இந்த நீ படுத்திருக்கிற இடம்தான் உனக்கு உன் பிள்ளைகளுக்கு நான் தருகிற ஒரு தேசம் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு நிலம் தந்துட்டார். அல்லேலூயா. நமக்கு நல்ல நிலத்தை தேவன் தருகிறார். நல்ல வீடு கட்டி வாழ்வதற்கு நல்ல ஒரு லேண்டு நமக்கு தரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். அப்படி என்றால் கடவுள் பாருங்க, உன்னை ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் சும்மா தேவையில்லாத இடத்துல நீ வாழணும்னு கர்த்தர் விரும்பல. உனக்கு நானே குறித்த ஒரு இடம், நான் உன்னை எங்க வாழ வைக்கணும்னு நான் விரும்புகிறேனோ அந்த இடத்துல உனக்கு நிலம் தருவேன், வீடு தருவேன், உன் பிள்ளைகளை உனக்கு தருவேன். அல்லேலூயா. அதுல உன்னை வாழ வைப்பேன். அப்படி ஒரு ஆசை ஆண்டவருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 14 வசனத்துல ஒரு சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். 2வது பாயிண்ட். 1வது பாயிண்ட் ஸ்தோத்ரா. ஆமென். நான் ஆபிரகாமின் தேவனும், அதான் 1வது பாயிண்ட். தன்னை யாரென்று வெளிப்படுத்துகிறார். பாயிண்ட் எல்லாம் குறிக்கணும் நோட்ல. தன்னை யாரென்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், 1 பாயிண்ட். 2வது பாயிண்ட், அல்லேலூயா, ஸ்தோத்ரா, ஒரு சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்ரா. 3வது பாயிண்ட், ஸ்தோத்ரா, நீ மேற்கேயும்
கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். அல்லேலூயா. ஆண்டவர் மூணாவதாக நீ மேற்கேயும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். அப்படின்னா உன் பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள், உன் சந்ததியில நிறைய பிள்ளைகள் பிறப்பாங்க. அப்படின்னா பூமியின் மண்ணை போல அவ்வளவு திரளா பிறப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு நீதிமானா ஒருத்தன் வாழ்ந்தான்னா அவன் சந்ததிகள் நிறைய பிறக்கணும் என்று கடவுள் விரும்புகிறார். அல்லேலூயா. கது சோத்ரா. ஆமேன். இப்ப நான் 2 பிள்ளைகளோட நான் 3 பிள்ளைகள் பிறந்தது. ஒரு சின்ன கடைசி 4 வயசில் 4 மாத குழந்தையில இறந்து போயிடுச்சு. ஆனால் நான் இப்போ உள்ள காலத்தில் பிள்ளைகளை வளர்க்க முடியலன்னு சொல்லி நாங்கள் இந்த குழந்தை பிறக்க முடியாதபடி தடை செஞ்சது. ஆனால் கடவுளுக்கு அது பிரியமானது அல்ல. அல்லேலூயா. கடவுள் விரும்புறது என்னன்னா ஒரு நீதிமான் சந்ததி நிறைய பூமியில பரவணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதனாலதான் ஆண்டவர் பூமியின் தூளை போல ஒரு சந்ததி அவன் தெற்கையும் வடக்கையும் கிழக்கையும் மேற்கையும் பரம்பும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சோத்ரா. அல்லேலூயா. ஆனா அதே நீங்க ஆப்போசிட் கருத்தை யோசித்து பாருங்க. ஒரு துன்மார்க்கனுடைய சந்ததி அல்லேலூயா பரம்பும்னு நினைப்பாரா? இதுல என்ன கருத்து இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் கருத்து. அல்லேலூயா. அப்ப நம்ம யாரா வாழணும்? நீதிமான்களா, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக வாழணும். அல்லேலூயா. சோத்திர ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், அவன் ஒரு சந்ததி அவன் தெற்கையும் வடக்கையும் கிழக்கையும் மேற்கையும் ஆமென் பரம்பும். அல்லேலூயா. 4வதாக உனக்குள்ளு உன் சந்ததிக்குள்ளு பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். 4வது பாயிண்ட். இது யார இடையில வர்றது? இந்த சந்ததிக்குள்ள யாரு இப்ப இடையில வந்துருச்சு? இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. அல்லேலூயா. ஆமென். ஒரு சந்ததிக்குள்ள அல்லேலூயா பூமியின் வம்சங்கள் எல்லாம். அப்படின்னா இப்ப யாக்கோபுடைய ஆமென் வம்சத்துலதான் யூதா பிறக்கிறான். யாக்கோபு மகன் தான் யூதா. யூதா கோத்திரத்தில் பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்ப இயேசு இடையில வந்துட்டார். ஏன் தெரியுமா? கடவுள் பேசி கொண்டிருக்கிறார். கடவுள் வார்த்தையில சில நேரம் தீர்க்க தரிசனம் வெளிப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். உனக்குள்ள ஒரு சந்ததிக்குள்ள பூமியின் வம்சங்கள். அப்படின்னா வம்சம்னா பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களும். இப்ப இஸ்ரேல் தேசத்துக்கு நமக்கு ஒரு தொடர்பு இருக்குதா? மாம்சத்துல இஸ்ரேலுக்கு நமக்கு தொடர்பு இருக்குதா? கிடையாது. ஆவியில தொடர்பு இருக்குது. அல்லேலூயா. இஸ்ரேல் தேசத்துக்கு நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்பு இருக்கிறது. ஏன்? அங்கேதான் இயேசு பிறந்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில தான் அவன் யாக்கோவுடைய மகன் யூதாவுடைய மகன் இயேசு கிறிஸ்து. அவராலே இந்த வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த ஊர்ல இருக்கிற வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. யாக்கோபு சாகும் போது தன் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறான், ஜெபம் பண்றான். அல்லேலூயா. யூதாவை தலையில கை வச்சு ஜெபம் பண்ணும்போது என்ன சொன்னார் யாக்கோபு? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு விலகுவதில்லை. யார் தெரியுமா சமாதான கர்த்தர்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ரூபனை பார்த்து சொல்றார். ரூபன் தான் முதல் மகன். தன்னுடைய மறுமனையாட்டியோட பாவத்துல அவன் ஈடுபட்டுட்டான், மூத்த மகன். அதனால ரூபனை பார்த்து சொல்றாரு, தண்ணீரை போல தலைமினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய், என் படுக்கையை தீட்டுப்படுத்திட்டாய், நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்டாய். மகனை சபிக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு மகனா சொல்லிட்டே வரும்போது யூதாவை பார்த்து சொல்லுகிறா. அல்லேலூயா. யூதாவை விட்டு செங்கோல் விலகாது, சமாதான கர்த்தர் வருமளவு. யாராவது வசனத்தை எடுத்திருக்கீங்களா? ஆமென். சோதரா
வாசிங்க, வேகமா வாசிங்க மைக்ல. யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கீழ சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். பாருங்க, ஜனங்கள் அவரிடத்திலே சேருவார்கள். அவர்னு சொல்றாரு பாருங்க. இது யாருக்கு மரியாதை கொடுக்கிறார்? இயேசுவுக்கு. பைபிள் என்பது சும்மா ஒரு புஸ்தகம் கிடையாது. அப்படி சாவுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன யாக்கோபு, ஆமென், ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். மகனை சொல்லல, இயேசுவை சொல்றாரு. அல்லேலூயா. தீர்க்க தரிசனமா யாக்கோபு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்க சொல்லப்படுகிறது, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்றது. அவன் இயேசுவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம வாசிக்கிறது கர்த்தர் பேசினது, அங்கே எழுதப்பட்டது. அது யாக்கோபு அவன் சாவறதுக்கு முன்னே அவன் யூதாவை பார்த்து சொல்ற தீர்க்க தரிசனம். இது அவன் கர்த்தர் பேசுகிற வார்த்தை. இப்போ நம்ம செய்தி கெடுக்கிறது. ஆனா அது யாக்கோபு யூதாவுக்கு சொல்ற தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. ரெண்டு ஒரே மாதிரியே இருக்கு பதிலா. ஜனங்கள் அவரிடத்திலே சேருவார்கள்னு யாக்கோபு யூதாவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அவே செய்திக்கு வருவோம். அது என் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் 5வது அவை பாயிண்டாக 15ஆம் வசனம் வாசிங்க. நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, 5வது பாயிண்டாக நான் உன்னோட கூட இருந்து. ஆமென். பாருங்க, ஆண்டவர் ஒரு இரவுல யாக்கோபுட்ட பேசிட்டே இருக்கிறார். இவ்வளவு நேரம் பேசுறார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். ஆசேர், இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுவா. பாருங்க, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. இப்போ எங்க போறாரு யாக்கோபு? அவன் சீரியா தேசத்துக்கு போய் கொண்டிருக்கிறார், லாபான் வீட்டுக்கு. நீ அவன் நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. அல்லேலூயா. அப்படின்னு என்ன தெரியுமா? காப்பாற்றுவேன். காத்துனா உன்னை நான் பாதுகாப்பேன், காப்பாற்றுவேன், உனக்கு வியாதி வராது. அல்லேலூயா. கர்த்தர் சோதரா காப்பாற்றுவே. அப்ப ஆண்டவர் முதலாவது தன்னை ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவனை காப்பாற்றுகிறது, அவனுக்கு சோறு கொடுக்கிறது, அவனுக்கு சுகம் கொடுக்கிறது. ஆமென். சகலத்தையும் அவர் எடுத்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு ஆளை கல்யாணம் முடிச்சு அவன் சகோதரிகள் போகும்போது அந்த ஆளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமென், இவர் நம்மளை காப்பாற்றுவாரா, அவன் இவருக்கு திறமை இருக்குதா, அல்லேலூயா அப்படின்னு பார்ப்பாங்க. அல்லேலூயா. நல்ல திறமை இருக்குது, நல்ல ஆக்டிவான ஒரு ஆள் தான் ஆண்டவர் எனக்கு தந்திருக்காரு அப்படி சொன்னா சந்தோஷமாகிடுவாங்க. அல்லேலூயா. அவன் ஆளு திறமை இல்லை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கவலையாகுவாங்க. இவங்க திறமைய கொஞ்சம் கூட்டி ரெண்டையும் என்ன செய்யணும்? பேலன்ஸ் பண்ணணும். ஆனா இந்த காலத்தில் உள்ள பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? போய் 2 நாள்ல அந்த ஆளை சோதிச்சுட்டு, அல்லேலூயா, ஏதோ ஒரு குப்பை அள்ளி போட்டுட்டு வந்துடுறாள். அவன் அவனுக்கு அது இல்லை, இவனுக்கு அது இல்லை, திறமை இல்லை, அது இல்லை சொல்லிட்டு ஒரு குப்பை அள்ளி போட்டுட்டு அவன் வீட்டில் உட்காந்துடுறாள். அவன் அவங்க அம்மா கேட்குற, என்னம்மா வந்துட்ட, இத்தனை லட்சம் செலவு நீ அனுப்புனேனே. அல்லேலூயா. அவன் எத்தனை லட்சமாவது, அவன் குப்பையாவது, அதாவது அவன் சொல்லி வீட்டில் சண்டை காடு ஓட்டி வீட்டை நிம்மதி இல்லாமல் ஆக்கிறாள். அவன் கொஞ்சம் ஒரு திறமை கம்மியா இருந்தா உன் திறமையை கூட்டிக்க, அவன் உன்னுடைய ஞானத்தை நீ பெருக்கி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணு. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கடவுள் உனக்கு ஏற்ற மாதிரி தான் அமைப்பார். ரெண்டுமே ரொம்ப திறமையா இருந்தான்னு வச்சுக்கிறீங்களேன், ரெண்டும் ஓடாது. ரெண்டும் ரொம்ப திறமையா, அறிவு கூர்மையா, ரொம்ப ஆக்டிவா அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டும் ஓடவே ஓடாது. ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு ஒரு பக்கம் அங்கிட்டு சாஞ்சிக்கிட்டு ஒன்று வத்தலா தான் இருக்கு, ஒன்று சொத்தையா தான் இருக்கு. ஒன்று திறமையா இருக்கும். ஆமென். ஒன்று கொஞ்சம் மாறியா. கடவுள் எப்படி இதெல்லாம் தள்ளி விடுறது? அல்லேலூயா.
ஒன்னும் பயங்கர திறமை இல்லை, ஒன்ன வந்து இழுத்துட்டே போ. அதான் கால் கட்டு போடுறது. கழுதைக்கு கழுதை பத்தியில ஒரு கழுதை இழுத்துக்கிட்டே தெரியும், ஒரு கழுதை ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிறீங்க. ஒரு கழுதை டேய் உன்னைய போய் அவன் கழுதைக்காரரு கரெக்டாக தான் கெட்டு போடுவா. இது நெடுவ ஓடு, ஒன்று கூர்மையா நடக்கும், ஒன்று வந்து தெளிவில்லாம நடக்கும். அதனால கழுதையை பாருங்க, ஒன்று வந்து இப்படி இழுத்துக்கிட்டே தெரியும். டேய் இங்கிட்டு வாடா, எஜமா வீடு இங்கிட்டு தான் இருக்குது, பொழுது அடையுது, நேரம் அங்கிட்டு போய் அடையன்னு வான்னு இழுத்துரு. அது லூஸ் மாதிரி அதை அங்கிட்டு பார்க்க இழுத்துட்டு கிடைக்கும். டேய் வாடா, அப்படிதான் கரெக்டா கிட்ட போடுவார். அல்லேலூயா, சோத்ரா. ரெண்டும் ரொம்ப திறமையா அரிச்சு வச்சுக்கிறீங்களேன். என்ன ஆளா இருக்கிற, ஒரு ஆக்டிவா இருக்க மாட்டேங்க அப்படி இப்படின்னு சொல்லி சோத்ரா. அவன் அப்படி ரெண்டு மாத்தி மாத்தி சண்டை ஓட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஜோசப் பாலச்சந்திரன் சொல்லுவாரு, அவன் ஒரு திருமண செய்தியில நல்ல சமாரியன் சபையை உருவாக்கின அந்த ஜோசப் பாலச்சந்திரன் இன்னைக்கு இருக்காரு. அவன் சோத்ரா, நான் கொஞ்சம் தெளிவு இல்லைன்னு சொல்றார் தன்னைய, ஆனா என் மனைவி ரொம்ப தெளிவான ஆள் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. ஆனா நான் சபை நடத்துவேன், ஆனா என் மனைவி என் பிள்ளைகளை பாக்குறது, குடும்பத்தை பாக்குறது அவ ரொம்ப ஆக்டிவா இருப்பா. அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. அது மாதிரிதான் ஆண்டவர் சேர்த்து வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, சகலத்தையும் ஆண்டவர் நமக்காக பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். ஆமென். நம்மளை ஆண்டவர் பிடிக்கும் போதே சகல காரியங்களையும் நமக்காக அவர் செய்கிறவராக மாறுகிறார். அல்லேலூயா. நம்மை என்ன சொல்றது, ஹேண்டர் பண்றதா, அப்படி எடுத்துக்கொள்ளுவார், நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. உன்னை நான் காப்பேன் சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, ஆமென், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா, இதுதான் இஸ்ரேல் தேசம். நீ படுத்து கிடக்கிறதா இஸ்ரேல் தேசம், மாமன் இருக்கிறது சீரிய தேசம். அல்லேலூயா. நான் இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அப்படின்னா நீ கொஞ்ச காலம்தான் அங்க வாழணும், அவன் நீ திரும்ப வந்துடணும். ஆமென். அப்போ யாக்கோபு சொல்லியிருப்பான், ஆண்டவரே அப்போ அந்த காலத்துல ஒரு போன் போடுங்க, ஆண்டவரே நான் வந்துடுறேன், ஒரு கால் பண்ணுங்க நான் வந்துடுறேன்னு சொல்லியிருப்பான். அப்ப ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, கால்லாம் இப்ப கிடையாதுடா, அல்லேலூயா, உனக்கு போன் பண்ற வசதியெல்லாம் கிடையாது, இப்பவே நான் சொல்றேன் கேட்டுக்க, நான் உன்னைய திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தர் சோதரா, நான் உன்னை திரும்பி இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். ஆண்டவர் ஏழாவதாக, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தேவனை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். அவர் அல்லேலூயா சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. அவன் நான் உனக்கு சொல்றேன் மதியா, அவன் நான் உனக்கு சொல்ற மதியா, உன்னை எல்லாம் காப்பேன், உன்னை பாதுகாப்பேன், அவன் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்லாம் நான் சொல்றேன் மதியா, அதெல்லாம் நான் உனக்கு சொன்னத செய்யும் அளவு அவன் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா. உன்னை நான் கைவிடுவதே இல்லை. அப்ப சில இடையில கொஞ்ச நேரம் கைவிட்டாரு யாக்கோப. எங்க கைவிட்டாரு? பைபிள் படிச்சோம் சொல்லுவாங்க, இடையில கொஞ்ச நேரம் கைவிடுறாரு. கைவிட்டது மாதிரி தெரியுது, ஆனா கைவிடல. கைவிட்டது மாதிரி தெரியுது. சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியுது? ஏதாவது வெளிப்படுதா? மக ஒரு இடத்துல போய் அசிங்கப்பட்டா, கைவிட்டது மாதிரி தெரியுது. ரெண்டு பிள்ளைகள் லேவியும் சிமியோனும் அறுவல் எடுத்துட்டு போய் ஒரு ஊரையே அழிச்சு கொண்டு விட்டானு, எல்லாரும் வெட்டி கொண்டு விட்டானு. பொம்பளை பிள்ளைகளை புடிச்சுட்டு விட்டானு. ரெண்டு பேர், லேவியும் சிமியோனும். அல்லேலூயா. கைவிட்டது மாதிரி தெரியுதே. அல்லேலூயா. யோசேப்ப அவன் ஒரு சிங்கம் கடிச்சிட்டுன்னு சொல்றானு. அல்லேலூயா. யாக்கோபு சொல்றான், இதெல்லாம் எனக்கு விரோதமாக நடக்கிறது. கைவிட்டது மாதிரி தெரியுது. யோசேப்புக்காக பல நாள் ரெட்டுடுத்தி யாக்கோபு அழுதுகிட்டு இருக்கான். ஆனா ஆண்டவர் வந்து இடையில, நீ அழாத யாக்கோபு, யோசேப்பு வந்து எகிப்தில் இருக்கிறான், அவன் நீ அழாதன்னு அவன் சொல்லவே கிடையாது. கைவிட்டது மாதிரி தெரியும், ஆனா உட்காந்துட்டு மூளையில உட்காந்துட்டு அழுதுட்டே இருக்க கூடாது. என்னை ஆண்டவர் கைவிட்டாரு,
கைவிடல. அது வாழ்க்கையில இடையில நடக்கிற சில சம்பவங்கள். அல்லேலூயா. அந்த சம்பவத்துல வார கஷ்டங்களை நீ அனுபவித்து ஆகணும். ஆனா ஆண்டவர் உன்னை கைவிடல. அல்லேலூயா. அவளுடைய யாக்கோபுடைய அந்த ஒரு ஊரை சுத்தி பார்க்கணும் போய் அங்கே ஒருத்தன் அவளோட பாவம் பண்ணிட்டான். அல்லேலூயா. ஆனா அந்தந்த நேரத்தில் ஆண்டவர் வெளிப்பட்டு சில வார்த்தைகளை சொல்றார். அல்லேலூயா. கது சோதரா இடையில கைவிட்டது மாதிரி தெரியுது, ஆனா கைவிடல. அல்லேலூயா. அதனால உங்களுக்கு வர்ற பிரச்சனை நேரத்துல கடவுள் என்னை கைவிட்டுட்டாரோ, என்னை விட்டு விலகி போயிட்டாரோ, அல்லேலூயா அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனா உடைய ஆண்டவர் கைவிடல. அல்லேலூயா. கது சோதரா நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. ஆதியாகமம் புஸ்தகம் 31 அதிகாரம் 2-3 வாசிங்க. 31 அதிகாரத்துல 2-3 வசனம். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார். இப்போ இந்த யாக்கோபு லாபான்ட்ட போய் மாமன்ட்ட போய் அவனுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு அவன் ஆடு மாடுகள்லாம் இவனுக்கு ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிட்டான். யாரு? யாக்கோபு. நிறைய ஒட்டகங்கள், நிறைய வேலைக்காரர்கள், பெரிய பணக்காரன் ஆன பின்னாடி லாபானுடைய சொத்தெல்லாம் குறைஞ்சிருச்சு. லாபானுடைய ஆடு மாடுகள்லாம் பலவீனமான ஆடா போயிருச்சு. யாக்கோபுடைய சொத்துகள் பெருகிருச்சு. இப்போ லாபானும் அவனுக்கு இருக்கிற ஆம்பளை பிள்ளைகளும் சோதரா சோதரா யாக்கோபை பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி பொறாமையோடு பார்க்குறாங்க. எங்க அப்பா காசை பூரா நீ எடுத்துட்டேன்னு லாபானுடைய பிள்ளைகள் பார்க்குறாங்க. லாபான் முகத்தை பார்க்கும் பொழுது அவன் பொறாமையோடு பார்க்குறான். அவன் எங்கோ என்னோட இருந்து என்னுடைய ஆடு மாடுகள் எல்லாம் நீ எடுக்கல. அவன் என்ன பேசுனதுன்னா, சோதரா புள்ளியா அவன் கலரா இருக்கிற ஆடெல்லாம் என்னுடையது, அவன் ஒரே கலர் இருக்கிறதா உன்னுடையது அப்படின்னு ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க. எல்லாரும் எல்லா ஆடுகளும் குட்டி போடும்போது கலரான ஆடா அப்படி வந்துருச்சு. அதனால இவன் ஆடெல்லாம் பெருகிச்சு, யாக்கோபு ஆடு, அவன் ஆடெல்லாம் குறைஞ்சு போச்சு. இப்படிதான் இவன் பண்ணதை தவிர கலவாங்கல. அல்லேலூயா. இப்ப யாக்கோபு பெரிய பணக்காரன் ஆயிட்டா. லாபான் முகத்தை பார்க்கும் போது முந்தைய நாள் முகம் போல இல்ல, அது வேறு பெற்றிருக்க கண்டான். நம்மள ஆண்டவர் பெருகும் போது, அல்லேலூயா, பக்கத்தில் உள்ளவங்களோட பேச்செல்லாம் எப்படி இருக்கும்? வேறு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அவங்க முகத்தை பார்த்தாவே அது தெரிஞ்சிடும். ஆமென். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு பழமொழி இருக்குது. அல்லேலூயா. லாபான் முகத்தை பார்த்தா சோத்ரா அவன் முதல்ல இருந்த மாதிரி இல்லை. இப்போ லாபான் என்ன விரும்புகிறான்? சோத்ரா கடைசி வரை நீ கஷ்டப்படணும்னு. அப்பதான் நான் சிரிப்பேன். நீ கடைசி வரை நீ சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். நீ நல்ல ஆசீர்வாதமா நல்ல ஆசீர்வாதமா நீ வந்தீங்கன்னா என் முகம் வேற மாதிரி ஆகும். ஆனா கடவுள் அது மாதிரியே நினைப்பாரு, உன் முகம் வேற மாதிரி ஆகிறதுக்கு தானே நான் யாக்கோபை உயர்த்திக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. கடவுள் நினைக்காரு, உன் முகம் வேற மாதிரி ஆகிறதுக்கு தான் நான் யாக்கோபை உயர்த்திக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. யாக்கோபும் லாபானுடைய முகம் வேறு மாதிரி இருக்கிறது. அல்லேலூயா. சண்டை வர்ற மாதிரி இருக்குது. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, சண்டை வர்ற மாதிரி இருக்குது. யாருக்கு? யாக்கோபு பிள்ளைகள், லாபான் பிள்ளைகள். அல்லேலூயா. சண்டை வர்ற மாதிரி இருக்குது. இப்ப கர்த்தர் வர்றாரு. பாருங்க, ஒரு பிரச்சனை நேரத்துல கர்த்தர் வர்றாரு. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன். ஆமென். அப்ப ஆண்டவர் சும்மா உன்கிட்ட பேசிட்டே இருக்க மாட்டார். ஆமென். லாபான் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது பேசிட்டே இருக்க மாட்டாரு. அடிக்கடி உன்கிட்ட பேசிட்டே இருக்க மாட்டாரு. பிரச்சனை முத்தும் போது அதுக்கு என்ன ஐடியா கொடுத்தா யாக்கோபு சந்தோஷமா வாழ்வான் அப்படின்னுங்கிற ஐடியாவை கர்த்தர் கொண்டு நீ இனிமே இங்கே இருக்காத சீரியா தேசத்துல, நீ உங்க அப்பா வீட்டுக்கு போ அப்படின்னு ஒரு ஆலோசனையே கொடுக்கிறா. அல்லேலூயா. சோத்ரா. ஆமென். இப்ப யாக்கோபோட கடவுள் பேசுகிறா, இவனும் கேட்கிறான், கீழ்ப்படுகிறான், அதே மாதிரி போறான். சில பேரு அல்லேலூயா
என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. இல்லை நாங்கள் இங்கே தான் இருப்போம். ஏன்? குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குதான். எங்கள் அப்பா இருக்கிற ஊரில் அவன் பனி ரொம்ப பெய்யுதான், விவசாயங்கள் நல்லா இல்லையா, நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு ஆண்டவருக்கு விரோதமாகவே பேசிடுவாங்க. அல்லேலூயா. அப்படி பேசினா நமக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும். நம்மளோடு கடவுள் பேசுறதை நிறுத்திடுவார். ஒரு ஆண்டவர் சில நேரம் பேசும்போது அது உடனே கீழ்ப்படியணும். ஆமென். கீழ்ப்படியும் போது அடுத்து ரெண்டாவது நான் சொன்னா கேட்பான், திரும்ப ஆண்டவர் நம்மளோடு பேசுவா. ஆண்டு சொல்றாரு, நீ திரும்பி போ, அவன் உன் இனத்தாருக்கு திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். அல்லேலூயா. அது சோதரா. அதான் 8வது பாயிண்ட். உன் பிதாக்கள் தேசத்துக்கு திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன். பாருங்க, ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருப்பேன். இப்ப யாக்கோபுட்ட ஆண்டவர் உன்னோடு கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதான் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. 9வது வசனத்தை வாசிப்போம். 9வது பாயிண்டாக ஆதியாகமம் 32:9. ஆதியாகமம் 32:9 9வது பாயிண்ட். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. பாருங்க, இப்போ அதே அங்க ஆண்டவர் பேசினதான் இப்போ யாக்கோபு சொல்றா, உனக்கு நன்மை செய்வேன் என்று எனக்கு சொன்னீரே. அல்லேலூயா. திரும்பி போன்னு சொன்ன ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார்ல. இப்ப யாக்கோபு எடுத்து பேசுகிறா, உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரே. அவன் அது அந்த வசனத்தில் எழுதப்படல, பாருங்க, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு நான் நன்மை செய்வேன். அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, நன்மையானதை தருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்னத்தை தருவாரா? நன்மையானதை தருவார். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதம் 23 எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்ரா. நான் ஒரு காலத்தில் இந்த பிள்ளைகள் படிக்கிற காலத்தில், வேலை தர்ற காலங்களில் சோத்ரா, ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தார். ஒரு கருப்பு பெட்டி ஒரு இடத்துல இருக்குது. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல ஆண்டவர் தருகிற நன்மை, அந்த மாதிரி ஒரு பெட்டி இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த கருப்பு பெட்டியை பார்த்து கை நீட்டிக்கிட்டு, தீமையான நன்மையை உனக்கு நான் தரமாட்டேன், ஆமென், நன்மையை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. அப்படின்னா ஸ்தோத்திரா, அதாவது பாவமான காசை, பாவமான நன்மை அப்படின்னா காசு, ரூபா, ஆசீர்வாதம், அதை உனக்கு நான் தரமாட்டேன். பாவமான நன்மை உனக்கு தரமாட்டேன், தீமையான நன்மை தரமாட்டேன், என்னுடைய நன்மையை உனக்கு தருவேன். அல்லேலூயா. இது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு தரிசனம் மாதிரி. அல்லேலூயா. அப்போ நீங்க ஜெபம் பண்ணும்போது கடவுள் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நன்மையானதை தருவேன் என்று சொன்னீரே அப்படின்னு ஏசா தன்னையே கொல்ல வருகிறான் என்கிற ஒரு தவறான செய்தியை கேட்டு யாக்கோபு ஒரு ஆத்துக்கு அந்த பக்கம் கடந்து ஜெபம் பண்றான். எப்படி ஜெபிக்கிறான்? இதுக்கு முன்னே கடவுள் பேசினார்ல, அந்த வார்த்தையை திரும்ப எடுத்து சொல்றான். நன்மையானதை தருவேன் என்று சொன்னீரே. இப்ப கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற சத்தம், சொப்பனம், ஒரு வார்த்தை, அதெல்லாம் நோட்ல எழுதி வச்சு இதை திரும்ப ரிட்டன்ல சொல்லணும். இப்படி சொல்லி இருக்கிறீரே. அல்லேலூயா. ஒண்ணுமே கடவுள் உங்களோட பேசலைன்னா பைபிள் வசனத்தை எடுத்து எழுதி வச்சு, இப்படி பைபிள்ல சொல்லி இருக்கிறீரே, எனக்கு நன்மை செய்யுங்கப்பா. உங்கள்கிட்ட குறைபாடுகள் இருந்தா கடவுள் உங்களோட பேச மாட்டார். ஆமென். அதனால உங்கள்கிட்ட குறை இருந்தாலும் இந்த வசனம் இப்படி சொல்லி இருக்கேன்னு சொன்னா, ஆமா, அதன்படி நான் உனக்கு உதவி செய்வேன்னு தன் ஆண்டவர் மனமாறி நமக்கு நன்மை செய்கிறவரா மாறுவார். அல்லேலூயா. அப்படி நன்மை செய்யும் பொழுது நீ இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் ஆண்டவருக்கு உண்மையா வாழ ஆரம்பிக்கணும், பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமா களையணும், கடவுளுக்கு விரோதமான பாவங்களை விட்டு விலகி தன்னை அவன் நீதிமானாக பரிசுத்தவானாக இந்த பூமியிலே வாழ ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சோதரா. 10வதாக அதே 32 அதிகாரத்தில் ஆதியாகமம் 10வது பாயிண்டாக சோதரா 12வது வசனத்தை வாசிங்க.
தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. அதேதான் அந்த வாக்குத்தத்தத்தை திரும்ப சொல்றான். ஆமென் சோதரா. 10வது, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து. முதல்ல நன்மை செய்து சொன்னா, இப்ப சொல்றா ஆண்டவர் அவனுக்கு சத்தியமா சொல்லி கொடுத்திருக்கிறார். மெய்யாகவே உனக்கு நான் நன்மை செய்து அப்படின்னு. ஆண்டவருடைய இருதயத்தை பார்த்தீங்களா? அல்லேலூயா. மெய்யாகவே உனக்கு நான் நன்மை செய்வேன். அல்லேலூயா. நிச்சயமாகவே. ஆமென். ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை நான் கொடுப்பேன். சாராள் நிச்சயமாய் கர்ப்பவதியாகுவாள். அல்லேலூயா. சாராள் சிரிக்கிறார். ஆமென். கிண்டலா? நானா, எனக்கு மாத வழிபாடெல்லாம் நின்றுச்சு, எனக்கா குழந்தை பிறக்க போகுது. ஆண்டவர் சொல்றாரு, சாராள் நகைப்பானே. கிண்டலா? இல்ல நான் சிரிக்கல. அப்படி நக்கலா சிரிக்கல. இல்ல நீ நக்கலா சிரிச்ச. நிச்சயமா நான் சொல்றேன், ஒரு உற்பவ கால திட்டத்துல வருவேன். நிச்சயமாய் சாராள் ஒரு குழந்தையை வைத்திருப்பார். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு ஸ்ட்ராங்கானது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா. பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தோம்னா அவருடைய சத்தியமான வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்த வார்த்தை நிச்சயமாய் உனக்கு செய்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு உண்மையா வாழலைன்னா இந்த உறுதியான வார்த்தை கடவுள் வாயிலிருந்து வராமலே போயிரும். அல்லேலூயா. கெஞ்சி கெஞ்சி கேட்கணும். அல்லேலூயா. கெஞ்சி கெஞ்சி கேளுங்க. அல்லேலூயா. ஆனா அப்படி ஆண்டவர் தர இன்னும் ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ற ஒரு வாழ்க்கையில நீங்க வந்துட்டே இருங்க. அல்லேலூயா. 10வது பாயிண்டாக, சோதரா நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததி கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன். பாருங்க, அவன் சொல்ற பாருங்க, சொன்னீரே. அவன் சொல்ற பத்திலா என்று சொன்னீரே. இப்ப ஏசா என்னை கொல்லவும் என் மனைவி பிள்ளைகளை கொல்லவும் 400 பேரோட வந்துக்கிருக்கான். ஏசாவை ஏமாத்திட்டு தான் ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்காக அவனை ஏமாத்திட்டு தான் நான் லாபம் வீட்டுக்கு ஓடுனேன். இப்போ ஏசா 400 பேரோட என்னை எதிர்த்து வர்றான்னு சொல்றாங்க. சந்ததியை பெருக பண்ணுவேன், நிச்சயமாகவே நன்மை செய்வேன் என்று சொன்னீரே. அல்லேலூயா. ஆமென் என்று சொன்னீரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோத்ரா. ஆமென். ஆதியாகமம் 11ல, ஆமென், ஆதியாகமம் இல்ல 11வது பாயிண்டாக ஆதியாகமம் 32:29 இப்படி சொன்னீரேன்னு சொன்ன பாருங்க, உடனே ஆண்டவர் இறங்கி வராரு பாருங்க. அல்லேலூயா. சோத்ரா. 11வது பாயிண்டாக 32:29 வாசிங்க. அப்பொழுது யாக்கோப்பு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அங்கே கர்த்தர் ஒரு தேவ தூதன் இப்படி சொன்ன உடனே தேவ தூதன் இறங்கி வர்றான் பாருங்க. நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இப்படி சொல்லி ஜெபம் பண்ண ஒரு தேவ தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து, ஆமென், சோத்ரா, அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனை கடவுள், ஆமென், சோத்ரா, பெத்தேல் என்ற இடத்துல சந்திக்கும் பொழுது, ஆமென், சோத்ரா, நான் உன் தகப்பனுடைய தேவன் என்று தன்னை வெளிப்படுத்தி அப்படியே நடத்திக்கிட்டே இருக்காரு பாருங்க. லாபான் முறைக்கும் பொழுது அவன் திரும்பி உங்க அப்பா வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. அப்படி நடத்திக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் ஃபாதர் ஒரு பாட்டு படிக்கிறார். கரம் பிடித்து நடத்துகின்றே காலமெல்லாம் சுமக்கின்றே, கரம் பிடித்து நடத்துகிறே காலமெல்லாம் சுமக்கின்றே. அல்லேலூயா. இப்ப நம்மளை கர்த்தர் தான் நடத்துகிறார், கர்த்தர் தான் நம்மளை சுமக்கிறார், கர்த்தர் நம்முடைய எல்லா தேவையையும் சந்திக்கிறார். அல்லேலூயா. ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் உங்களை பாதுகாப்பேன், உங்களுக்கு நன்மை செய்வேன், நீங்க என்ன கேட்டாலும் நீங்க என்னிட கேளுங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்க எங்களை நடத்த வேண்டாம், நீங்க எங்களை பாதுகாக்க வேண்டாம்,
எங்களை பாதுகாக்கிறதுக்கு கடவுள் இருக்காரு, எங்களை சுமக்கிறதுக்கு கடவுள் இருக்காரு. உங்களோடு கடவுள் பேசினா ஏதாவது ஒரு உதவி, பண உதவி ஏதாவது செய்யறத செய்யுங்க. அப்படி செய்யறதுனால நீங்க தான் எங்க குடும்பத்தை தாங்குறீங்க, நீங்க தான் எங்க குடும்பத்துக்கு சாப்பாடு போடுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிருந்தேன். அப்படி சொல்லலைன்னா நீங்க அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா இப்ப நீங்க யாரை விட்டு விலகி போறீங்க? கர்த்தரை விட்டு நீங்க விலகி போய் மனுஷன் கையில போயிட்டீங்கன்னு அர்த்தம். அவர் தான் எங்களை பாக்குறாரு, யாரு எங்களுக்கு உதவி செய்யறா, அவர் தான் எங்களை சுமக்கிறாரு, எங்களுக்கு யாரு உதவி செய்யறா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஆண்டவரை விட்டு விலகி போற ஒரு குடும்பமா மாறிட்டீங்க. நீங்க மனுஷனையே பிரியப்படுத்துறவங்கள மாறிட்டீங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் நான் உன்னை கரம் பிடிச்சிருக்கிறேன், நான் உன்னை சுமக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன், நான் உனக்கு சாப்பாடு தர்றேன், நான் உனக்கு சுகத்தை தர்றேன், நான் உன்னை லாபான் பிள்ளைகளுக்கு, லாபான் கைக்கு உன்னை விலக்கி நான் தான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்ற கடவுள் விலகி, அல்லேலூயா, நம்மளை விட்டு விலகி போயிடுவாரு. அல்லேலூயா, கது சோத்ரா. ஆகவே ஆண்டவர் யாக்கோப, ஆண்டவர் சோத்ரா கரம் பிடிச்சு ஆண்டவர் நடத்துகிறார். அங்கே அவனை ஆசீர்வதித்தார். 12வது பாயிண்டாக ஆதியாகமம் 35 12-13 வாசிங்க. 12வது பாயிண்ட் 35 அதிகாரம் 12-13. நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்ரா, ஆமென். அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நான் ஆபிரகாம் ஈசாக்குக்கு கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், பின் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், ஆமென். இது இந்த அவளுடைய மகள், ஆமென், தவறுன பின்னாடி வர்றதானே, அப்படிதானே? அதுக்கு மேல ஹல்லேலூயா, அவனுடைய மகள் பிரச்சனைப்பட்ட பின்னாடி, அல்லேலூயா, அங்கேயே அவன் போய் ஒரு இடத்துல பலிபீடம் கட்டி, அல்லேலூயா, கடவுள் அவனுக்கு தரிசனமாகி சொல்றாரு, அவன் நான் ஆபிரகாம் ஈசாக்குக்கு கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், பின் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்ற ஆண்டவர், ஸ்தோத்திரா, அவனோடு ஆண்டவர் அவை வாக்கு தத்துவம் கொடுக்கிறார். பாருங்க, ஒரு வார்த்தையை ஓயாம சொல்லிட்டே இருக்கு பாருங்க. அந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உன் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். அதனாலதான் இஸ்ரவேலர்கள், ஆமென், இஸ்ரேல் தேசம் எங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டது, அதை நாங்க விடமாட்டோம் சொல்லி பாலஸ்தீன மக்களோடு என்ன செய்யறாங்க? யுத்தம் பண்ணி போடுறாங்க. பாலஸ்தீன மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம், நாங்க இருந்த காலத்துல எங்களை விரட்டி விட்டுட்டு நீங்க தங்கிட்டீங்க, ஆகவே இந்த தேசம் எங்களுடைய தேசம் அப்படின்னு சொல்லி யூதர்களை அழிக்க பாக்குறாங்க. ஆனா வசனம் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த இஸ்ரேல் தேசத்தை ஆபிரகாமின் சந்ததியாகிய யாக்கோபு, ஈசாக்கு, இந்த யூத மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. பாலஸ்தீனர்கள் சொல்லுகிறாங்க, நாங்களும் ஆபிரகாமின் சந்ததி தான், இஸ்மவேலுடைய சந்ததி, நாங்க ஆபிரகாம் சந்ததி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் தெளிவாக, ஆபிரகாம் ஈசாக்கு கொடுத்த தேசத்தை உனக்கும் கொடுப்பேன், உன் பின் சந்ததிக்கும் கொடுப்பேன். அல்லேலூயா. 13வது பாயிண்டாக 35ஆம் அதிகாரத்துல சோத்ரா 11வது வசனத்தை வாசிங்க. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்றாரு, நீ பழுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னில் இருந்து உண்டாகும். அல்லேலூயா. சோத்ரா, ராஜாக்கள் உன் சந்ததியில் பிறப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். 35-11 வசனத்துல அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். பாருங்க, இதில் ஆண்டவர் சொல்றாரு, ராஜாக்கள் உன் சந்ததியிலே பிறப்பார்கள். ஆமென். நீங்க சொல்லுங்க, யாக்கோவுடைய சந்ததியில யாரெல்லாம் ராஜாக்கள்? தாவீது, வேற சாலமோன்,
நிறைய ராஜாக்கள் இருக்காங்கல்ல பழைய ஏற்பாட்டில். அல்லேலூயா, சோத்ரா. அப்புறம் இந்த வர்ற பின்னாடி வர சந்ததி பூராமே ராஜாக்கள் தான். அல்லேலூயா. இன்னொரு பெரிய ராஜா தோன்றி இருக்கார், இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்ம ஆராதனையில பாட்டு படிச்சோம். என்ன பாட்டு படிச்சான்? ராஜாதி கொண்டாடுவோம். அல்லேலூயா. ஆமென். டொனால்டு ட்ரம்ப் ஆமென் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிக்கிறார் அமெரிக்காவில். ஆமென். கண்ணை மூடக்கூடாது. அல்லேலூயா, சோத்ரா. கண்ணை மூடனா தண்ணி பாட்டில் கொண்டு தலையில ஊற்றி விட்டுருவேன். அல்லேலூயா. டொனால்டு ட்ரம்ப் பிரசங்கம் பண்ணிக்கிற போது பின்னாடி இருக்கிற ஒரு வாலிய பையன் என்ன சொல்றான் தெரியுமா? கிங் ஆஃப் கிங்ஸ் ஜீசஸ் சொல்றான். ராஜாதி ராஜா இயேசுன்னு சொல்றான். பெரிய லட்சக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதோட திரும்ப டொனால்டு ட்ரம்ப் சொல்றாரு, ஆமா ராஜாதி ராஜா இயேசு அப்படின்னு சொல்றாரு. எல்லா மக்களும் ஆமேன் என்று கை தூக்குறாங்க. அதனாலதான் கடவுள் அமெரிக்க தேசத்தை என்ன செய்யறாரு? ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவன் நீங்க சொல்லுவீங்களா, இயேசு ராஜாதி ராஜா. சொல்லுங்க பாப்பா, இயேசு ராஜாதி ராஜா. மோடியை விட நம்ம இயேசப்ப பெரியவரா? பெரியவர். அல்லேலூயா, ஆமென். சோதரா சொல்லுங்க, ராஜாதி கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், இயேசு ராஜாதி கொண்டாடுவோம், நாள்தோறு கொண்டாடுவோம். அப்போ இயேசு பிறக்கிறத பிதாவாகிய தேவன் முதல்லையே யாக்கோவிட்ட சொல்றாரு, உன்னுடைய சந்ததியில ராஜாக்கள் தோன்றுவார்கள். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 46ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் 14வது பாயிண்டாக 46:3. அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோதரா 46:3 நான் உன்னுடனே. அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இப்போ ஆண்டவர், இப்போ இதுதான் யாக்கோபுக்கு ஒரு கடைசி வயசான காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். யோசேப்பு செத்து போயிட்டான்னு சொல்லி அழுதுகிட்டே கிடந்தான் யாக்கோபு. இப்போ யோசேப்பை அவனுடைய அனந்தமிகளை போய் பார்த்துட்டு வந்து, அல்லேலூயா, சோத்ரா, அவன் அப்பாவை ஏத்திட்டு வர்றதுக்கு ராஜாக்களுடைய ரதம், குதிரை ரதம் வந்திருக்குது. யாரை ஏத்த? யோசேப்பு யாக்கோபையும் யாக்கோபு பிள்ளைகளை ஏற்றுவதற்கு, அவன் பெண் பிள்ளைகளை குழந்தைகளை ஏற்றிட்டு போறதுக்கு ராஜாக்கள் யூஸ் பண்ணுகிற குதிரை ரதங்கள் எகிப்திலிருந்து வந்திருக்குது. ரதத்தை ஓட்டுறதுக்கு எகிப்தியர்கள் வந்திருக்கிறாங்க டிரைவரா. அல்லேலூயா. யோசேப்பு வரல. யோசேப்பு ராஜாவா எல்லா தேசத்து மக்களுக்கும் அவன் அரிசி கொடுத்துக்கிறான். ஆமென். இங்க வந்து சொல்றாங்க, அவன் பிள்ளைகள் யோசேப்பு உயிரோடு இருக்கிறாப்போ எகிப்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான் அப்படி சொன்ன இவனு சொல்றத அவன் அப்பா என்ன செய்யலையா? நம்பல. ஏன்? இவன் ஊரை கொலகார பயலையா? அல்லேலூயா. அவன் இவனு என்ன சொன்னாலும் நம்ம நம்ப கூடாதுன்னு நம்பவே இல்லையா? அல்லேலூயா, சோத்ரா. அவன் வெளியே வந்து பார்த்தா ரதங்கள் நிக்கிறது. அல்லேலூயா, ஆமென், சோத்ரா. குதிரை ரதங்கள் வந்து நிக்கிறது. ஆமென். அவங்க மகன் யோசேப்பு நிறைய தங்கத்தை நிறைய அள்ளி கொடுத்துருக்கிறான், நிறைய புது புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறான். அதெல்லாம் பார்த்துட்டு, என்னடா யோசேப்பு தான் கொடுத்தான், உங்களுக்கு கொடுத்தான், பெனியமேனுக்கும் கொடுத்தான், அவன் யோசேப்பு தம்பி பெனியமேனுக்கும் கொடுத்தான். அப்படியா? வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு ஆவி உயிர்த்தது. அல்லேலூயா, ஆமென். அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி செய்தியை கேட்கும் பொழுது அவன் யாக்கோபுடைய ஆவி உயிர்த்தது. அப்ப இதுக்கு முன்ன எப்படி கிடந்தது? செத்து கிடந்தது. ஏன் செத்து கிடந்தது?
பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் இல்லை. அல்லேலூயா, ஆமென். ஒரு என்னை மாதிரி ஒரு தேவனோடு உறவாடுகிற பிள்ளைகள் இல்லை. எனக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் வத்தல் சொத்தல். அல்லேலூயா, என்னை மாதிரி தேவனோடு ஜெபிக்கிற பிள்ளை யாரும் இல்ல. ஆமென். எல்லா கொலகார பயலிய என்ன செஞ்சான்மே தெரியல என் மகனை யோசேப்ப. அதனால அவன் சொல்றத நம்பல. இப்ப யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு சொன்ன உடனே அவன் ஆவி உயிர்த்தது. அல்லேலூயா, ஆமென். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எவன் உயிரோடு இருக்கான்னு சொன்னா அவன் ஆவி சந்தோஷப்பட்டிருக்காது. என் மகன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறன்னு சொன்னா அவன் வச்சாண்டா ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு ஆப்பல்ல. அவன் ஆப்பை எடுத்து விட்டுட்டான். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரா. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, என் குடும்பம் உயர போகிறது. ஏன்னா யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் ஆவி உயிர்த்தது. அப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை உங்க வீட்டுக்கு வருமா? சொல்லுங்க, வரு. என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிற செய்தி நான் கேட்பேன். ஹல்லேலூயா, கையை தட்டி கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரா, ஆமென். இப்ப இஸ்ரேல் தேசத்துல இருந்து எகிப்துக்கு போகணும். ஹல்லேலூயா, ஆமென். இதுக்கு இடையில நிறைய பிரச்சனை எல்லாம் நடந்தது யாக்கோவுக்கு. அப்பெல்லாம் ஆண்டவர் வரல. ஆமென். யோசேப்புக்கு செத்துட்டான்னு சொல்லும் போதுல ஆண்டவர் வந்து இல்ல சாகலன்னு சொல்லல. நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. அல்லேலூயா, சோதரி நிறைய துன்பத்தில அனுபவிச்சுட்டு வர்றான். ஆனா இப்போ ஆண்டவர் வர்றாரு. எகிப்துக்கு போறதுக்கு யோசிக்கும் பொழுது அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்ப ஆண்டவர் என்கிறவரு சும்மா உன்னிட்ட வந்துகிட்டு அவன் சூட குழம்பு வைக்காத, நகரைய குழம்பு வை, அல்லது ஆச்சி மசாலா போடாத, சக்தி மசாலா யூஸ் பண்ணு, அல்லேலூயா, முருங்கைக்காய் போடாத, கத்தரிக்காய் போடு, இப்படி பேசிக்கிட்டே இருப்பாராங்க. சில பேர் குழம்பு வைக்கிறதுக்கு கூட நான் யார்கிட்ட கேட்டு தான் வைப்பேன், ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் வைப்பேன். அவ்வளோதான், கலண்டுருச்சு உனக்கு லூஸ் குடிச்சிச்சு. இப்படி ஆண்டவர் சும்மா உன்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாராங்க. அல்லேலூயா, குழம்பு வைக்கிறது கூட ஆமென் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் வைப்பேன். இவ்வளோ பெரிய தேவ மனிதன் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, வரவே கிடையாது கடவுள். அல்லேலூயா, இப்ப ஆண்டவர் வர்றாரு. எகிப்துக்கு போக அவன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தும் போது இப்ப ஆண்டவர் வந்து யாக்கோபே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம். பயமா இருக்குது, பயமா தான் இருக்குது. ஏன்? இன்னொரு நாட்டுக்கு போறோம், யோசேப்பு இருக்கிறான், ஆனா பார்வோன் அங்கே இருக்கிறான். நீ பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தரை ஸ்தோத்திரா. நான் தேவன். 14வது பாயிண்ட், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம். ஆமென், ஸ்தோத்திரா. எகிப்துக்கு போக பயப்படாத, அங்கே உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். அதான் 14வது பாயிண்ட். அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆமென் எகிப்துக்கு போக பயப்படாத, நீ போ, அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை கேட்ட பின்னாடி ஒரு தைரியம் அவனுக்கு வருகிறது. ஹல்லேலூயா, ஆமென். கடவுள் வார்த்தை, ஆமென், கடவுள் வார்த்தை நம்ம வாழ்க்கையில வரும்போது அவன் தைரியமா நம்ம பெட்டி சட்டியை கட்டிட்டு கிளம்பிடலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தைரியமா புறப்பட்டு போ, நான் வருவேன், நீ போ, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவே. அது 15வது பாயிண்டாக சோத்ரா 4வது வசனத்தை வாசிங்க. 46:4 ஆதியாகமம். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். பாருங்க, ஆண்டவர் ஸ்தோத்ரா ரொம்ப வயசாயிடுச்சு, கொஞ்சம் கண்ணெல்லாம் மங்கலாயிருச்சு யாக்கோபுக்கு. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு,
நான் வருவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். ஹல்லேலூயா. அனாதையா உன்னை விட மாட்டாரு ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உன்னை அனாதையாகவே, உன்னை தனியா எங்கேயுமே ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, விடவே மாட்டார். அல்லேலூயா. நீ போற பாதை கர்த்தருக்கு சித்தமானா, கர்த்தர் தான் உன்னை அனுப்புறாரா இருந்தா அவர் சொல்றாரு, நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு வருவேன். ஹல்லேலூயா. சோதரி யாக்கோபு நினைச்சிருக்கலாம், எங்க மகன் இருக்கிறான், யோசேப்பு இருக்கிறான் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ஒரு தேவ மனிதன் மகனை பார்த்து அப்படி நினைச்சிருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்றாரு, நான் எகிப்துக்கு உன்னோட வருவேன். அனாதையாவதில்லை. ஹல்லேலூயா. நீ அனாதையவே ஆவதே கிடையாது. நான் உன்னோடு எகிப்துக்கு நான் உன்னோடு கூட வருவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டா. ஹல்லேலூயா. நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். அதுதான் ஒரு பெரிய தைரியம். ஆமென். யாரு என்னோட கூட வராம போனாலே, என்னோட யாரு இல்லாம போனாலே, என்னோடு வானத்தை பூமியும் படைச்ச தெய்வம் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் உன்னோடு கூட வருவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. இப்போ உங்களுக்கு யாரு உங்களோடு கூட வரணும்? யாரு உங்களோடு வரணும்? ஆண்டவர் உங்களோடு வரணும். ஆமென். இயேசப்பா உங்களோடு வரணும். ஹல்லேலூயா. அதனால தான் ஃபாதர் ஒரு பாட்டு படிக்கிறார், என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு. ஹல்லேலூயா. இப்ப ஏசப்பா உங்களோட வரணுமா, பங்கு உங்களோட வரணுமா? அவன் பங்கு உங்களோட வரணுமா, ஏசப்பா வரணுமா? ஏசப்பா தான் என்னோட வரணும். ஹல்லேலூயா. கதை சோதர 16வது பாயிண்டாக, அதே 46 4வது வசனத்துல, நான் உன்னை திரும்ப வர பண்ணுவேன். இப்ப ஆண்டவர் திரும்ப சொல்ற பாருங்க. 2வது, உன்னை நான் திரும்ப வர பண்ணுவேன். எகிப்திலிருந்து, எகிப்தில பெரிய சாதியாக்குவேன், பழுகி பெருக பண்ணுவேன். ஸ்தோத்திரா. ஆனாலும் எகிப்திலே தங்கிடக்கூடாது, திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. அது ஸ்தோத்திரா. உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன். ஆண்டவர் கடைசியா சொல்றாரு, யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான். நான் இந்த வசனத்தை வாசிச்சுட்டு தெரிஞ்சு எனக்கு அழுகு வந்துருச்சு. இப்போ யாக்கோபு, அல்லேலூயா, யாக்கோபு அங்கேயே செத்துட்டான் எகிப்துல தான் யோசேப்பு அப்பாவுடைய கண்ணை மூடுறான். ஆனா யாக்கோபு சொல்லிட்டு செத்துருக்கிறான், என்னை அங்க அந்த இடத்துல கொண்டு பிதைச்சிரு, மக்பேலா என்கிற குகையில அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் தூக்கிட்டு வந்து இந்த இஸ்ரேல் தேசத்தில் உள்ள மக்பேலா என்கிற குகையில யாக்கோபை பிதைக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா உடைய திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்றது யார சொல்றாரு? அவன் பிள்ளைகளை சொல்றாரு. அல்லேலூயா. நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். திரும்பி வந்தது யாக்கோபுடைய சடலம் மட்டும்தான். ஆனா திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்றது யாக்கோபுடைய சந்ததியை சொல்றாரு. அவன் இஸ்ரவேல் சந்ததியை நான் திரும்பி கானான் தேசத்துக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். இந்த கடைசி வார்த்தையை பத்தியலா, அல்லேலூயா, உன் கண்ணை யாரு மூடுவா அப்படின்னா, உயிர் போயிருச்சு, கண்ணு திறந்துட்டே இருக்கும். எத்தனை பேர் மரித்தவங்களுடைய கண்ணை மூடி இருக்கிறிய? அல்லேலூயா. மரித்தவங்களுடைய கண்ணு திறந்த மேனியே இருக்கும். அவன் இறந்துட்டாங்க, அந்த கண்ணை லேசா மூடி விடுங்க.
அவங்க பிள்ளைகளை கூப்பிடுவாங்க. அல்லேலூயா. ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு தெய்வ மனுஷன், அல்லேலூயா, ஆவியின் வல்லமையை பெற்ற யாக்கோவுடைய புத்திரன் யோசேப்பு, அல்லேலூயா. பார்வோன் சொல்லுகிறான், யோசேப்பை இவனை போல ஒரு தேவ ஆவியை பெற்ற ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கானா? ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, யூதா கண்ணை மூட மாட்டான், லேவி மூட மாட்டான், ஆசேரு மூட மாட்டான், யூதா மூட மாட்டான், ரூபன் கண்ணை மூட மாட்டான். என் அபிஷேகத்தை பெற்ற என் ஆவியை பெற்ற யோசேப்பு கண்ணை மூடி விடுவான். ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தை நினைக்கும் போது கொஞ்சம் அழுக வருதுல்ல. ஹல்லேலூயா. ஆமென். உனக்கு வாழ்க்கையை தொடங்கினவர் முடித்து வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். உன் வாழ்க்கையை தொடங்கினவர் பெத்தேல் என்ற ஒரு இடத்துல ஏனியில தரிசனமாகின தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. அது தேவ தூதர்கள் ஏறுகிற இடத்துல தரிசனமான ஆண்டவர் இப்ப கடைசியா சொல்றாரு, உன் கண்ணை அவன் மூடி வைப்பான், உன் மகன் யோசேப்பு. ஹல்லேலூயா. கரெக்டா ஆண்டவர் கரெக்டா நடத்தி கரெக்டா மரணத்துல உன் கண்ணை கூட ஒருத்தன் அவன் தான் மூடுவான். உன்னை அழகா நடத்துவார். ஹல்லேலூயா. உன்னை அருமையா நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் யாக்கோபு எகிப்துல போயிருக்கும் பொழுது அவன் சோதரா, உங்க அப்பா ரொம்ப வருத்தமா இருக்காரு, உங்களை கூப்பிடுறாருன்னு சொல்றாங்க. ரொம்ப பலவீனம் ஆயிட்டான், வயசாகி யாக்கோபு. அவன் யோசேப்பு ராஜ அரண்மனையில அரிசியை எல்லா மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அவன் ராஜ அரண்மனையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் யோசேப்பு. இப்ப யோசேப்புக்கு ஆள் சொல்லி விடுறாங்க, உங்க அப்பா ரொம்ப வருத்தமா இருக்காரு, உங்களை கூப்பிடுறாரு. அல்லேலூயா. தோத்ரா. யோசேப்பு போறான் அப்பாட்ட. அப்பா சொல்றாரு, என்னோட நீ ஒரு உடன்படிக்கை பண்ணுவியா? என்ன? உன் கையை என் தொடைக்கு கீழே வை. அப்போ அதுதான் உடன்படிக்கை. ஆமென். எனக்கு தரிசனமான தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, தேவன் எனக்கு தரிசனமானார். நான் மரிச்ச பின்னாடி என் அடக்கத்தை கொண்டு போய் நீ அங்க வைக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்ரா. அவன் எனக்கு வாக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. வாக்கு கொடுக்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்ரா. உன் பிள்ளைகளை எங்கன்னு கேட்கிறார். உன் பிள்ளைகளை கூப்பிட்டு, அவன் எப்பிராயிம், மனாசேதான் மூத்தவன், எப்பிராயிம் இரண்டாவது, உன் சந்ததி எங்கன்னு கேட்கிறான். இந்த நிக்கானப்பா கூட்டிட்டு வாடா. கூட்டிட்டு வந்து விட்டு போகுது. அல்லேலூயா. கத்து சோத்ரா. அவன் சொல்றான், யாக்கோபு, உன்னைய நான் பார்ப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல, ஆனா சர்வ வல்லமையில தேவன் உன்னையும் பார்க்க வச்சு உன் சந்ததியும் பார்க்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. 2 பிள்ளைகள் மேல 2 கையை வைத்து, வலது கைய எப்பிராயிம் மேல வைக்கிறார். எப்பிராயிம் இளையவன், மனாசே மூத்தவன். மனாசே மேல இடது கையை வைக்கிறார். அவன் சொல்றான், யோசேப்பு அவன் யோசேப்பு சட்டத்துல கை கொள்றவன். ஏன்? யோசேப்பு ராஜாவுக்கு அடுத்த அவன் ஸ்தானத்தில் இருக்கிறான். அப்போ அப்படி இல்ல, இவன் தான் மூத்தவன், இவன் மேல உங்க வலது கையை வைங்க அப்படின்னு சொல்றான். மனாசேதே மூத்தவன், அவன் மேல வலது கை வைங்க. எனக்கு தெரியும்டா சொல்றான். அப்பா சாவுற நேரத்தில் எனக்கு தெரியும் அப்படின்னா, என் வார்த்தையை மீறாத கடைசி நேரத்தில் எனக்கு தெரியும். ஆமென் அப்படின்னு சொல்லி எப்பிராயிம மனாசேக்கு முன்ன வச்சு, அல்லேலூயா. இந்த 2 பிள்ளைகளும் 2 கோத்திரமாகறாங்க. தெரியுமா? 2 பிள்ளைகளும் 2 கோத்திரமாகறாங்க. யாக்கோபு சொல்றான், ரூபன் எப்படியோ யாக்கோபு எப்படியோ அப்படியே எப்பிராயிம் மனாசே என்று அழைக்கப்படுவார்கள். அப்போ ஜெபம் பண்றா பாருங்க யாக்கோபு, இவங்க பெரிய சந்ததியா மாறுவாங்க, இவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஜெபம் பண்றான் யாக்கோபு. சாவுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பைபிளை படிச்சு பாருங்க. ஸ்தோத்திரா. கோத்திரங்களை எண்ணும் பொழுது எப்பிராயிம் கோத்திரம் 50,000 பேர்னா, ரூபன் கோத்திரம் 30,000. பைபிள்ல எப்பிராயிம் எங்கே பிறந்தவன்? யோசேப்பு கடைக்குட்டி. ஆமென்.
சோத்ரா. எகிப்தில பிறந்த பிள்ளைகள், அதுக்கு முன்னர் ரூபனுக்கு யூதாவுக்குலாம் கல்யாணம் முடிச்சு நிறைய பிள்ளைகள் பிறக்கிறாங்க. கடைசியா பிறந்த எப்பிராயிம் மனாசே சந்ததியை நீங்க பைபிளை படிச்சு பாருங்க. இவங்க சந்ததியை விட 20,000-30,000 கூட இருக்குது. எந்த ஆசீர்வாதம்? யாக்கோபுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. எப்பிராயிம் பெருகுவான். மனாசேக்கு முன்ன வைக்கிறார் எப்பிராயிமை. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு அப்படி ஆசீர்வதிச்சிட்டு காலை மடக்கி கொண்டு ஜீவித்து போனான். அப்படின்னா காலை மடக்கிட்டு உயிரை விட்டான். ஆமேன். கட்டில கீழே காலை தொங்கப்பட்ட காலை தூக்கி மேலே வச்சு காலை அப்படி சம்மணம் போட்டு அப்படி உட்கார்ந்து அப்படி மடக்கி ஜீவித்து போனான். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது யோசேப்பு அப்பா மேல விழுந்து அழுதான். எத்தனை நாள் அழுதாங்க? அவன் 40 நாளா அவன் எகிப்தில துக்கம் கொண்டாடினார்கள். 40 நாள் துக்கம் கொண்டாடுறார்கள். நடந்து போகும்பொழுது ஒரு இடத்துல இன்னொரு 30 நாள் துக்கம் கொண்டாடுறாங்க. கானான் தேசத்துக்கு போகும்போது ஒரு அப்பா மேல யோசேப்பு கிடந்து அழுகிறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு பத்தியா, யோசேப்பு உன் கண்களை மூடுவான். யோசேப்பு அங்கதான் நிக்கிறான். அல்லேலூயா. ஓ, இந்த தேவன் எவ்வளவு நல்ல தேவன். அல்லேலூயா. இந்த தேவன் எவ்வளவு ஆச்சரியமான ஒரு கடவுள். அல்லேலூயா. இப்படி ஒரு வாழ்க்கை உன்னால வாழ முடியுமா? இப்படி யாக்கோபோடு இருந்தவர் யாக்கோபு வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உன்னால வாழ முடியுமா? இன்னைக்கு யோசித்து பாரு. அப்படி நீ வாழ்வாய் என்றால் உன்னுடைய சந்ததி யாக்கோபுடைய சந்ததி மாதிரி ஆசீர்வதிக்கப்படும். யாக்கோபோடு பேசுற மாதிரியாவே உன்னோடு பேசுவா. உன்னுடைய மரணத்துல கரெக்டா ஒரு தெளிவு உனக்கு கிடைக்கும். மரணத்துல முன்னாடியே உனக்கு பேசிடுவார். அல்லேலூயா. அதுலதான் சங்கீதம் 90 இருக்குது. 90ஆம் சங்கீதத்துல நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. நாளெல்லாம் கரெக்டா சொல்லிடுவார். ஆமேன். யோசேப்பு உன் கண்ணை மூடுவான். ஆமேன். இந்த தேவனை விட்டு பிரியாத, இந்த தேவனோடு நட, பாவம் பண்ணாத, கெட்ட வார்த்தை பேசாத, யாரையும் திட்டாத, யாருக்கு துரோகம் பண்ணாத, யாரையும் மதிப்பு இல்லாம பேசாத. அல்லேலூயா. எல்லாரையும் அன்பு செலுத்து. அப்படி நீ வாழும் பொழுது உன்னோடு ஆண்டவர் கூடயே இருப்பார். அல்லேலூயா. உன்னை நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா. ஹல்லேலூயா.